சுயமாய் சிந்திப்பவர் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. அதாவது என்னன்னா, சுயமாக சிந்திப்பவர் அதாவது நல்லா பேசக்கூடிய அமைப்பு, நல்லா யோசனை பண்ணி முடிவு எடுத்தானா அது கரெக்டாக இருக்கும். ஒருத்தருக்கு ஆலோசனை சொன்னாலும் அவங்க சொல்கிறது கரெக்டாக நியாயமாக இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி பேசக்கூடிய ஆற்றல் தைரியம்லாம் இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னத்துக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். அந்த 2ஆம் அதிபதியோட அந்த லக்ன சுபர்கள் இணைந்து அந்த லக்னத்துக்கு கேந்திரஸ்தானத்திலோ திருகோணஸ்தானத்திலோ பலம் பெற்று நின்று அவங்களுடைய திசை நடக்குது அப்படின்னா, சுயமாய் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அவங்கக்கிட்ட 4 பேர் யோசனை கேட்டுட்டு போவாங்க. அந்த யோசனை அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல யோசனை தன்மை அதிகமாக இருக்கும். பேசக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு வந்துருங்க. பேச்சால் மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த 2ஆம் அதிபதி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பேச்சால் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக சேரக்கூடிய அமைப்பு. நன்றி, வணக்கம்.